ஆவாரம் செடி அதுவும் இந்த காலத்துல தான் பூ பூக்கும் ஆவாரம் பூ. இந்த நாள்ல தான் இந்த சித்திரை மாசத்துல பங்குனி மாசத்துல 2 மாசத்துலயும் ஆவாரனும் வீரத்தாலையும் ரொம்ப அழகா வளருது. எங்க நாட்டுல எங்க பக்கமா அதிகம். ஆகையால் ரொம்ப நிழலான இடமா இருக்குது. இந்த வீர செடிக்கு கீழே குழந்தை வச்சுடுவோம். வச்சுட்டு எந்த மகராசம் கிடைக்குதோ அப்பேற்பட்ட புண்ணியவாளம் சரி இந்த குழந்தையுடைய விதிவாசம் எப்படியோ அப்படி நடக்கட்டும். வச்சுட்டு கொடுங்கப்பா யாருன்னா அதோ காஞ்சி மன்னர் குழந்தையை கொண்டு போய் கானகத்திடுவாக இடத்திலே எல்லைப்புறத்திலே கொண்டு போய் அந்த அடுத்த எல்லையில் கொண்டு போய் வைத்துவிட்டு வந்து விடுங்கள் என்று தெரிவிக்க அதன்படியே மந்திரிமார்கள் எல்லாம் குழந்தையை கொண்டு போய் ஒரு ஆவாரம் செடி வீர செடியின் கீழே குழந்தையை விட அந்த குழந்தை எப்படி வளர்கிறது, அந்த குழந்தையை எப்படி காப்பாற்ற முடியும் தெரியுமா? அந்த வீர செடியிலே பெரிய ஒரு தேன்கூடு, பெரிய தேன்கூடு அந்த தேன்கூட்டு பக்கத்துல ஒரு புத்தாங்கண்ணு, அந்த புத்தாங்கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சட்டமானது வந்து அந்த குழந்தைக்கு அந்த எல்லையில வாழக்கூடிய சொல்லக்கூடிய அருள்மொழி பரம்பரை